அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஸ்ரீனிவாஸ் ஸ்டைல சூப்பரான ரைஸ் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சூப்பரா செஞ்சிடலாம். கொஞ்சம் அதிகமா பசிக்கிறதால டக்குன்னு சொல்லிட்டு செஞ்சிடலாம்னு பார்க்குறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ கண்டிப்பா அதை அவிக்கணும் தானே, இல்லைன்னா செய்ய முடியாது. ஸோ அதுக்கு தண்ணி வச்சிருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். இதுல நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊத்திட்டு அந்த நூடுல்ஸ் இதில் சேர்த்து அவிச்சிடலாம். பாருங்க, பார்க்க ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் தண்ணியில் சேர்த்ததும் நல்லா சாஃப்டாக வந்துடுவாங்க. ஸோ இதை சேர்த்துட்டு அங்கே இங்கேயுமா நீங்கள் நல்லா கொஞ்சம் அவரை அப்படியே மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே ஆயிலெல்லாம் அதுக்குள்ள போய் உப்பெல்லாம் போய் சேர்ந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ 200 கிராம் நான் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துருக்கிறேன். இந்த பேக்கெட்ல 3 லேயர் வரும். ஒரு லேயர் 200 கிராம் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? இப்போ வெந்துடுச்சு. இதை நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். வடிச்சு எடுக்கிற அந்த சேம் டைம் நீங்கள் நல்ல கூல் வாட்டர் விட்டு வாஷ் பண்ணிடணும். இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும். இப்படி நல்லா கழுவிக்கணும், எண்ணெய் மாதிரியே. ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சமாக ஒலிவ் ஆயிலோ வெஜிடபிள் ஆயிலோ எனிதிங் போட்டுட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி அவருக்கு ஒரு சின்ன ஒரு மசாஜ். அப்போ அவரை ஒட்டாமல் தனித்தனியாக இருப்பார். இப்போ இன்னொரு கடாய் நல்லா சூடாகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் ஸ்டைலில் பார்த்தா அந்த அடுப்பும் அந்த கடாயும் சூப்பராக இருக்கும். இனி இல்லைன்ற ஃபயரில் வச்சுட்டு செய்யும்போது நல்லா ஃப்ரைட் ஆகி நூடுல்ஸ் வரும். அந்தளவுக்கு வீட்டில் வருமானு கேட்டால் இல்லை. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். அது கூட இந்த மாதிரி பெரிய இறாலை நான் நல்லா வாஷ் பண்ணி லெமன்லாம் விட்டு வாஷ் பண்ணி மேலே இருக்க பகுதிகளெல்லாம் க்ளீன் பண்ணி புதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துட்டு முக்கியமாக சில விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி நூடுல்ஸ் செய்யும்போது கவனிக்கணும். நீங்கள் எல்லா சாஸையும் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுலேயும் இறாலை சேர்த்து சேர்க்கலாம். ஆயிலில் டைரெக்டாக போட்டும் செய்யலாம். ஓகேவா? இதில் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இறால் நல்லா அவிஞ்சிடுச்சு. அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு தேவையான லைட் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேருங்க. டார்க் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேருங்க. இது சேர்க்கும் போது உப்பை கொஞ்சம் பார்த்து சேருங்க. ஏன்னா சோயா சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். இது என்னன்றது தெரியும். நம்ம வரமிளகாவோ 1-2 உடச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு நல்ல காரம் தேவைன்னா பழுத்த மிளகாய் இருக்கும், பச்சை மிளகாய் மாதிரி, அதுலேயும் ஒரு 2 மிளகாவை பொட்டுசாக நறுக்கிட்டு இதில் சேர்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் தேன் ஹனி சேர்க்குறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வேறையாக வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் எல்லா கலர்லையுமே 20 கிராம் நான் குடமிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதுக்கு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமான உப்பு. இப்போ பாருங்கள், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் வேறையாக நம்ம மாற்றி வச்சிடலாம். மறுபடி நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூட 2 பல்லு பூண்டு சின்னதாக நறுக்கி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு சத்து தான். அது நம்மளுடைய கால் எலும்பு, கைப்பகுதிகள், உடம்பில் இருக்க அத்தனை எலும்புகளுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமானது. ஸோ நல்லெண்ணெய் நீங்கள் எப்படியும் சேர்த்துக்கலாம். கால்வாசி வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு நிறைய ஃப்ரை ஆக விடாமல் லைட்டாக. இப்போ லீக்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். லீக்ஸ்னால் என்ன அப்படின்னு, ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரியே நல்லா பெருசாக இருக்கும். அதோட தண்டு பகுதியில் மட்டும் நான் பாதி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட இதில் கொஞ்சமாக உடைத்த மிளகாய் சேர்க்குறேன். ஆனால் நான் இது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால நிறைய ஸ்பைசி சேர்க்கல. இதுக்கும் நீங்கள் உடைச்ச மிளகாய், வரமிளகாவை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து நீங்கள் பழுத்த சீனுவா நம்மளோட சீனுவாவோட மிளகாய் இருக்குது, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸை சேர்க்குறோம். இந்த நூடுல்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இப்போ பசிக்குதுங்க, டக்குன்னு ஏதாச்சும் செய்யலாமே அப்படின்னு தோணும்போது எனக்கு எங்கள் 2 பேருக்கு மட்டும், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் நான் செய்கிறேன். ஸோ இதையே இன்னும் ரிச்சாக சூப்பராக சேம் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் அதே மாதிரி காரசாரத்தோட சூப்பராக சீனிவாஸ் ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்னா அடுத்த ரெசிபி உங்களுக்காக காத்திருக்கு, வரும். இப்போ பாருங்கள், இந்த நம்ம ஃப்ரை பண்ண இறால் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். அது கூட குடமிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல தீ அதிகமாக வச்சு செய்யுங்க. இப்போ இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ்,
அதே மாதிரி லைட் சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன், அது கூட 1 டீஸ்பூன் நம்ம தேன் ஹனி, கெச்சப் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் லெமனும் சேர்த்துட்டு பார்ஸ்லி இருந்தால் பார்ஸ்லி சேருங்க, அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணி மேலே சேர்த்துட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து பார்ஸ்லியும் சேர்த்துருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு பதிலாக லீக்ஸ் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம நூடுல்ஸ் அட்டகாசமாக சூப்பராக ரெடி ஆயிரும். நிஜமாக சொல்கிறேன், இதுவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. சிம்பிளாக உங்களுக்கு ஆஃபீஸ் போகணும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு கொண்டு போகலாம். அதுவும் ரிச்சாக தான் இருக்கும். ஓகேவா? அப்புறம் நிறைய வந்து மக்கள் நம்மளோட சேனலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கான நிறைய ரெசிபிகள் இருக்குது, கண்டிப்பாக நான் போடுவேன், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் அயத்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் எங்களை ஒருவதாக ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி. இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு நமக்கு நூடுல்ஸ். எப்படி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? திஸ் இஸ் சைனீஸ் ஸ்டைல் ஃப்ரைட் நூடுல்ஸ். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சாப்பிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அயத்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.